இப்போது நீங்கள் காண்கிற காட்சி தேவனால் படைக்கப்பட்டவை. இப்படிப்பட்ட அழகான படைப்புகளை படைத்த நம் தேவனுக்கு சிறு பிள்ளைகள் மேல் பிரியம், அவர்களுக்கு ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய நல்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட அருளாட்சி கிறிஸ்தவ பிரதரன் சபையில் நடைபெற்ற விடுமுறை வேதாகம பள்ளியின் சிறிய காணொளி. Jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time. வந்தாச்சு கேளுக்கின்ற சண்டையெல்லாம் ஒன்றாச்சு. Jolly time, jolly time. வந்தாச்சு. சிட்டுக்குருவியே, சின்ன சிட்டுக்குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறி, உன்னை அழகாக படைச்சது யாரு? சின்ன சிட்டுக்குருவியே, சின்ன சிட்டுக்குருவி, ஆசரக எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறக்கவே ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா?
ஆமான் சிட்டு குருவி, ஆமான் சிட்டு குருவி, அது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டார், இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. லா 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 லா. உங்கள் எல்லாரையும் இந்த 2026ஆம் வருஷத்தில் EVS அனுபவத்தில் வரவேற்கிறோம். இப்போ நாம் செல்லுங்க இந்த EVS-ஐ இப்பொழுது 34ஆம் சங்கீதத்திலிருந்து 1 முதல் 11 வசனங்கள் வரை சகோதரன் எஸ்ரா அவர்கள் வாசிப்பார்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஜான் கென்னடி அவர்கள் ஜெபித்து இந்த முதல் நாள் பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம். கிருபையால் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, போன வருஷம் என்ன பாடம் படிச்சோம்? புதிதாக்கும் மனதே. யாரை பத்தி படிச்சோம் ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நம்ம யோசேப்பை பத்தி புதிதாகும் மனது அப்படிங்கிற தலைப்பில் படித்தோம். கீழ்ப்படியும் மனது, உண்மையுள்ள மனது, தாழ்மையுள்ள மனது, மன்னிக்கும் மனது, மகிழ்ச்சியான மனது. ரொம்ப சூப்பரான பாடங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபித்தோம். அந்த ஜெபத்தின் பலனாக இன்றைக்கு நீங்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்துலேயும் ஒரு புதுமையான பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். இப்போ இந்த 2026 வருஷத்தில் உள்ள முதல் பாடலை நம்ம இப்போ கற்றுக்கொள்ளலாம். தம்பி தங்கச்சி நீங்க VBS வந்தாச்சு வாங்க. தம்பி தங்கச்சி நீங்க VBS வந்தாச்சு வாங்க. TNSBS VBS வந்தாச்சு வாங்க. TNSBS VBS வந்தாச்சு வாங்க. சந்தோஷம் பொங்கும் நேரம் இது, இயேசுவோடு இனிய நாள் இது. சந்தோஷம் பொங்கும் நேரம் இது, இயேசுவோடு இனிய நாள் இது. ஜோரான பாட்டிருக்கு, பப்பட் ஷோ இங்கிருக்கு, சூப்பரான பரிசு இருக்கு. வாங்க வாங்க ஓடி வாங்க, வேத பாட வசனம் கேட்க, கைத்தட்டி பாட வாங்க. நண்பர்களை சேர்த்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வாங்க. சந்தோஷம் பொங்கும் நேரம் இது, இயேசுவோடு இனிய நாள் இது. சந்தோஷம் பொங்கும் நேரம் இது, இயேசுவோடு இனிய நாள் இது. லா 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 லா. லா 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 லா. அது மாதிரி தான் இப்போ ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். சரியா? ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருந்திருக்காங்க. பாடத்தின் தலைப்பு ஞானத்தின் தேவன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்கு உமக்கு ஸ்தோத்திரம்.
பிபிஎஸோட பிபிஎஸோட தலைப்பை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இருந்துச்சு. ஒரு குழந்தை வந்து நைட்ல தூங்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதுக்கு ஒரு ராஜா வந்து ஏசப்பட கேட்டாரு. சாலமோன் ராஜாவை விட அதிக ஞானத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்க நிஜமா கூப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் பயம் இருக்காது, உங்களுக்கு தோல்வி இருக்காது, உங்களுக்கு இன்னும் ஸ்கூலுக்கு போகணுமேங்கிற அச்சம் இருக்காது. ஏசப்பாவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு மட்டும். ஒருவேளை நீங்க ஏசப்பாவை அறியாம ஞானத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. எப்படி அவரால் கொடுக்க முடியும்? அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். நீங்க அவருடைய பிள்ளை இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? நீங்க ஏசப்பாவை உங்களுடைய இருதயத்தில் ஏத்துக்கிட்டா மட்டும் அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஞானம் உங்களுக்கு வேணுமா? சோரன் ஜேக்கப் மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது வந்து ஜெபிப்பார்கள். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவலைந்தோ, நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோ. நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறி அலைந்தோ, நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ. இயேசுவின் தரிசனத்தால் நாடி பொன்னை அடைந்தோ,
புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவின் ஈசனத்தான் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் நம்ம ஜோம் பண்ணி இந்த 2வது பாடவெளிக்குள்ளாக நாங்கள் போகலாம். பிள்ளைங்களே தந்தனதானா 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 தான தனக்கு தந்தானா தான தனக்கு தந்தானா இனி மூணு தடவை அடிச்சிட்டு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது இயேசுவின் வருகை மிக சமீபமாகிறதே அதை அறிந்து கொண்டாயா நீ நம்ம வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தணும். அதுக்கேற்ற வசனத்தை படிச்சிடலாமா? நீதிமொழிகள் 3:12. தந்தனதானா தான தனக்கு தந்தானா தான தனக்கு தந்தானா வேத புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது சீர்படுத்தும் தேவன். இயேசுவின் வருகையோ இன்னைக்கு தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆயத்தம்தானா நீ ஆனா தவறை சீர்படுத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறார்னா அது ஆண்டவரால் மட்டும்தான், ஆண்டவர் தான். அதனால நம்மை ஆண்டவரே எங்க டீச்சர் மூலமா எனக்கு நன்றாக சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம கிளாஸுக்கு போகலாம். தனக்கு தந்தானா தான தனக்கு தந்தானா வேணும் வேணும் ஞானம் வேணுமே தேவனிடம் கேட்டிட வேணுமே சாலமோன் கேட்டது போலவே
ஞானராஜ். முதல்ல எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். இந்த விபிஎஸ்க்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? நான் இங்கே பிறந்ததுலேருந்தே வந்துகிட்ருக்கேன் இந்த விபிஎஸ்க்கு. அப்போல்லாம் நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இப்போ ஒரு 3-4 வருஷமாக தான் நான் வந்து ஆசிரியராக இருக்கேன். இந்த 4 வருஷமாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிற விதம் எப்படி? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம எப்படி அணுகணும், அவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி வார்த்தைகளை கொண்டு வரணுங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். அதில் ஏசப்பாவை அறிஞ்ச பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஏசப்பா அறியாத பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. என்னோடய வகுப்பில் ஒரு 2 பையங்க மட்டும்தான் ஏசப்பாவை அறிஞ்ச பசங்க. மிச்சம் எல்லாருமே ஒரு ஏசப்பாவை அறியாத பையங்க தான். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏசப்பாவும் அவங்க உள்ளத்தில் பேசியிருப்பார். ஏன்னா அதுக்குள்ளே எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் அவங்க உள்ளத்தில் நான் கண்டிப்பாக விதைச்சிருக்கேன். அந்த விதை வந்து ஒரு பெரிய அறுவடையாக கண்டிப்பாக ஆகும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். 3 நாளுமே உண்மையிலே ரொம்ப பிரயோஜனமான நாளாக நான் பயன்படுத்தலான்னு நினச்சிருந்தேன். முதல் நாளில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே பார்க்கல புதுசாக இருந்துச்சு எனக்கு. நான் இந்த மாதிரிக்கே எந்த ஒரு சபையிலையுமே இது வரைக்கும் இவ்வளோ பிள்ளைங்களை வந்து பார்த்தது கிடையாது. எல்லா ஊர் சர்ச்லேயுமே விபிஎஸ் ஊழியங்கள் நடக்கும், ஆனால் இவ்வளோ குழந்தைகள் வந்து எந்த ஒரு சபைக்குமே வந்தது இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இங்கே தான் இவ்வளோ குழந்தைங்க வந்து கர்த்தரை அறிவதற்காண்டி உண்மையாகவே இங்கே உள்ள சபையார் எல்லாரும் சேர்ந்து தன் சொந்த குழந்தைய போல் அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க. அதனால நம்பியே இவ்வளோ குழந்தைகளை வந்து அனுப்புகிறாங்க. அப்புறம் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக நான் அந்த 2 பாடம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஞானத்தின் தேவன், அப்புறம் சீர்படுத்தும் தேவன். இந்த 2 தலைப்பையுமே அவங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தேன். கண்டிப்பாக ஞானத்தை கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுத்தது போல் அந்த பிள்ளைங்களுக்கும் ஞானத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி எந்த ஒரு வழியிலையும் அவங்க தவறாக போனாலும் கர்த்தர் அவங்கள சீர்படுத்தி சரியான வழியில் அவங்கள கொண்டு போகிறதுக்கு அந்த 2 தலைப்பையுமே நான் வந்து கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது எனக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்தது, அந்த பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக அவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சு இன்னும் 2 நாள் இருக்கு. என்னையும் சீர்படுத்துங்களேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உண்மையாகவே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையா உங்களை ஆண்டவர் திருத்துவார். பிள்ளையம் அப்படித்தான் கீழ்ப்படித்தார், மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். உங்களுக்கு ஞானத்தில் குறைவாய் இருந்தால் ஆண்டவரிடம் கேட்டு பாருங்கள், ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுப்பார். உங்க தேவைக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு போதுமான அளவு இல்லை, சம்பூரணமாய் கொடுப்பார். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும், எல்லா ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவர் கொடுப்பார். நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அதை திருத்துவதற்கு ஆண்டவரிடம் உங்களை ஒப்படைச்சு பாருங்க, உங்களை சீர்படுத்துவார். இந்த முதல் நாள் விபிஎஸ்ஐ ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறார். முதல் பாடத்தையும் 2வது பாடத்தையும் நம்முடைய ஆசிரியர்கள் மூலமாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். பிள்ளைகளுக்கு புரிகிற அளவிற்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நன்றி சொல்லி ஆண்டவரே, நான் இந்த விபிஎஸ் இந்த முதல் நாள்ல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவங்க பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்தாங்க, உண்மை சம்பவத்தை சொன்னாங்க, பாடத்துல உள்ளதை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்ததுப்பா. உங்களுக்கு நன்றி. நான் எங்க லீவ்ல சும்மா தெரிஞ்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு இங்க வந்து இதை பிரயோஜனமாக்கி கொடுத்ததற்காக நன்றி. நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோழன் யோபு அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார். சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம், சீருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், பேர்குணனே ஸ்தோத்திரம், அடியாக்கு இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மனேசா. ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா.
விட்டு வந்த பாவத்தை திரும்பி நீ பாராதே, இயேசுவை நோக்கி முன் சென்றிடு. அக்கம் பக்கம் பார்க்காதே, அசைவாட்டி கேட்காதே, உத்தமனாக முன் சென்றிடு. அவர் விருப்பம் செய்திடு, சந்தோஷம் சமாதானம் பெற்றிடு. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த இரண்டாம் நாள் நிகழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாக நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் எந்திரிக்கலாம். நம்ம பிபி சொல்லுள்ள இரண்டாவது பாட்டு, மியாவ் மியான்னு காலை சுத்திக்கிட்டு. அந்த பாட்டுக்கு நம்ம இப்போ ஆக்ஷன் பண்ணலாம். மியா மியான்னு காலை சுத்திக்கிட்டு, காலையிலே கிச்சனுக்குள் வந்திடுவாயே. மியா மியான்னு காலை சுத்திக்கிட்டு, காலையிலே கிச்சனுக்குள் வந்திடுவாயே. உனக்கு தேவையான பாலை ஊற்றும் வரை காலடியில் சுத்துறத விட மாட்டாயே. உனக்கு தேவையான பாலை ஊற்றும் வரை காலடியில் சுத்துறத விட மாட்டாயே. உன்னை போல வேதம் என்ற ஞானப்பாலை தினமும் நானும் காலை தோறும் கர்த்தரிடம் கேட்டு நானும் பருக வேணும். உன்னை போல வேதம் என்ற ஞானப்பாலை தினமும் நானும் காலை தோறும் கர்த்தரிடம் கேட்டு நானும் பருக வேணும். மியா மியாவ் மியா மியாவ் மியா மியாவ் மியா மியாவ். தினம் தினம் அதிகாலை ஆண்டவரை தேடி நானும் அவர் தரும் கிருபைகளை பெற்று நானும் வாழ வேணும். தினம் தினம் அதிகாலை ஆண்டவரை தேடி நானும் அவர் தரும் கிருபைகளை பெற்று நானும் வாழ வேணும். உன்னை போல கர்த்தரை நான் வாஞ்சையோடு தேடிட வேணும். காலை தோறும் தவறாமல் அவரை நான் நாட வேணும். உன்னை போல கர்த்தரை நான் வாஞ்சையோடு தேடிட வேணும். காலை தோறும் தவறாமல் அவரை நான் நாட வேணும். மியா மியாவ் மியா மியாவ் மியா மியாவ் ஏ மியா மியாவ். தேவனுக்கு உகந்தவன் யார்? நீதியை செய்பவன் நானே. தேவனின் சீடன் யார்? அவர் வழி நடப்பவன் நானே. தேவனுக்கு பாடம் 3, அக்கறையுள்ள தேவன். பாடம் 3, மூன்றாவது பாடத்திற்கான ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம கேட்கும்படியாக இருக்கிறோம். மணி டீச்சர் வாங்க.
வந்து நிறைய வெரி குட், நல்லா கை தட்டுங்க. சூப்பர். உளையான சேற்றில, பாவம் என்கிற உளையான சேற்றிலே கிடக்கிற மனிதனை தூக்கி விடுவதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து இந்த மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி விடுவதற்காக சிலுவையிலே பலியானார். ஒரு அக்கறையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்க மேல அக்கறையா இல்லாட்டிலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க மேல அக்கறையா இல்லாட்டிலும், உங்க கூட பிறந்த உங்க அக்கா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தங்கச்சி அக்கறையா இல்லாட்டிலும், ஆண்டவர் சொல்றார், நான் அக்கறையுள்ள தேவன், நான் அக்கறையுள்ள தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சாதாரண கோடாரி, இரும்பு கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்ததை பார்த்தே அதற்கே அக்கறையா இருந்து அவன் ஐயோ அப்படின்னு கத்துனா அதற்கே எடுத்து கொடுத்தார். அக்கறையுள்ள தேவன். உங்களை ஆண்டவர் சும்மா விட்டுற மாட்டார். நீ உண்மையாகவே உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் மேல அக்கறையா இருங்க, நான் உங்க பிள்ளையா வாழன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா உங்க மேல முழுவதுமாய் அக்கறையாய் இருக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நான்காவது பாடவிலேயே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாம் இப்ப ஜெபம் பண்ணுவோம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பாவம் பண்ணியிருந்தா இனி நீங்க பாவம் பண்ணாம ஏசப்பாவோட வசனத்தை நாம ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது புத்தகம் இது வேத புத்தகம். பாட தலைப்பையும் மனப்பாட வசனத்தையும் நமக்கு தேவி டீச்சர் கற்றுக் கொடுப்பாங்க. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், காலுக்கு தீபம் முன் செல்ல அது பாதைக்கு வெளிச்சம், காரிருளில்
அது காலுக்கு தீபம் சரி, வெரி குட். ஒரு கிளாப் பண்ணிடலாம். செல்ல அது பாதைக்கு வெளிச்சம்.
கள்ளசாத்தான் சுத்தி வாரான், தந்திரமா வந்து உன்னை பிடிக்க வரான். கள்ளசாத்தான் சுத்தி சுத்தி வாரான், தந்திரமா வந்து உன்னை பிடிக்க வரான். எதிர்த்து நில் திராணியோடு நில், தேவனின் சர்வாயுதம் தரித்து கொண்டு நில். எதிர்த்து நில் திராணியோடு நில், தேவனின் சர்வாயுதம் தரித்து கொண்டு நில். சத்தியம் என்னும் கச்சை கட்டு, நீதி மார்க்க வசம் போட்டு, ஆயத்தம் என்னும் பாதரட்சை அணிந்து வந்து நில். சத்தியம் என்னும் கச்சை கட்டு, நீதி மார்க்க வசம் போட்டு, ஆயத்தம் என்னும் பாதரட்சை அணிந்து வந்து நில். எடுத்திடு தரித்திடு திராணியோடு நில், தேவனின் சர்வாயுதம் தரித்து கொண்டு நில். எதிர்த்து நில் திராணியோடு நில், இயேசுவின் துணையோடு சாத்தானை வெல், சாத்தானை வெல். இன்னைக்கு 2 பாடங்களை படித்திருக்கிறோம். சாத்தியமாக்கும் தேவன். உங்களால முடியாதத, உங்க அப்பா அம்மாவால முடியாதத, உங்க அண்ணன் அக்காவால முடியாதத ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவர் சாத்தியமாக்குவதற்கு ஒன்னே ஒண்ணு தேவை. என்ன தெரியுமா? விசுவாசம். இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறதற்கு, நம்புவதற்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அவரை விசுவாசிக்க முழு மனசு போதும். அவரை விசுவாசிக்கிறதற்கு உங்க சின்ன இருதயம் போதும். இந்த இருதயத்துல அவருக்கு இடம் கொடுத்து, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க, உங்களை விசுவாசித்தா எல்லா காரியமும் சாத்தியமாகும்னு எங்க டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரர் பால்ராஜ் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். உங்களுக்காகவும், உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், உங்க அப்பா அம்மா செய்கிற வேலைகளுக்காகவும், உங்க கூட பிறந்தவங்களுக்காகவும் அவர்கள் இப்பொழுது ஆண்டவரிடம் ஜெபிப்பார்கள். ஜெபம். அன்புள்ள பிதாவே, இந்த விடுமுறை வேதாப்பள்ளியுடைய 2ஆம் என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சாத்தானை ஜெயிக்க பலம் தருவார், சாய்ந்து இளைப்பார மார்பில் அணைப்பார். சாத்தானை ஜெயிக்க பலம் தருவார், சாய்ந்து இளைப்பார மார்பில் அணைப்பார். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அருளாட்சி கிறிஸ்தவ பிரதன் சபைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே விபிஎஸ் 2ஆம் நாள். நம்ம பேர்? என் பேர் ஜோஹன். உங்கள் பேர்? ஜோவின். எங்கேருந்து வர்றீங்க? வேலூர்லேருந்து வந்தோம். இந்த விபிஎஸ்ல நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? விபிஎஸ்ல நிறையா பாட்டுங்க கற்றுக்கணும், நிறைய டான்ஸு, வசனங்களும் நிறையா கற்றுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு விபிஎஸ்ல? மியாவ் மியாவ் பாட்டு. எதுவும் தெரிஞ்ச வசனம் சொல்கிறீங்களா? தகப்பன்
தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிற போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். விபிஎஸ் தலைப்பு தெரியுமா உங்களுக்கு? என் தேவன் அதிசயமானவர். விபிஎஸ்ல உங்கள் டீச்சர்ஸ் எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க? விபிஎஸ்ல டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டோரி சொல்லிடுறாங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்டு நாங்கள் அந்த ஒரு புக்கில் எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விபிஎஸ்ல உங்களுக்கு எதுவும் பிரயோஜனமாக இருந்துச்சா? நிறைய பிரயோஜனமாக இருந்தது. பாட்டு நிறையா கற்றுக்கணும். அது மாதிரி வசனங்களும் எனக்கு பாதி தெரிஞ்சிச்சு அதுலேருந்து. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிடுவேன். உங்கள் பேர்? ஆனந்த ஜோதி. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? எனக்கு நேட்டிவ் அருளாச்சி தான். இந்த விபிஎஸ்க்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? நானே சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸ் எல்லாமே நம்ம சர்ச் மூலமாக தான் வருவேன். ஆனால் 1994 தான் நம்ம பிரதரன் சர்ச்சில் விபிஎஸ்சி ஆரம்பிச்சது. அந்த வருஷத்துலேயே நான் 9ஆம் கிளாஸ் படித்தேன். அப்போ தான் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக இந்த விபிஎஸ் மூலமாக தான் ஏற்றுக்கொண்டேன். டீச்சராக எத்தனை வருஷம் வந்துட்டுருக்கேன்? டீச்சராக 95லேருந்து 2003 வரைக்கும் நான் அத்தனை வருஷம் விபிஎஸ் நடந்தது. அதில் விபிஎஸ் டீச்சராகவும் இருந்திருக்கேன், ஞாயிறு பாடசாலை டீச்சராகவும் இருந்திருக்கேன். இந்த விபிஎஸ்சில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் வசனம் சொல்கிறது, கதை சொல்கிறது அதெல்லாம் கேட்குறாங்களா? ஒரு சில பிள்ளைகள் கவனமாக கேட்காங்க. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப சேட்டை செய்கிறவங்களாக இருக்காங்க. அவங்களே நம்ம ஜபத்தின் மூலமாக தான் கடவுள். இந்த விபிஎஸ் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச காரியம் நம்ம பிள்ளைகளை இவ்வளோ தூரம் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் கொண்டு வரணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எய்ம் இருக்குல்ல, அது எனக்கு என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். நம்ம 2வது நாள் விபிஎஸ்ல நைட்டில் இருப்போம். இங்கே ரொம்ப மும்பரமாக பையங்க பலூன் தூக்கி போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார்.
நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை ஈசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை ஈசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க உண்ண கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே ஆசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
செல்ல குட்டியே தங்க கட்டியே மெல்ல எட்டியே பார் இரும்பு மெதப்பத பார் செல்ல குட்டியே தங்க கட்டியே மெல்ல எட்டியே பார் இரும்பு மெதப்பத பார் இங்கே இரும்பு மெதப்பத பார் ஐயோ போச்சே அது கடனாக வாங்கியது ஆச்சே ஐயோ போச்சே அது கடனாக வாங்கியது ஆச்சே என்ன பண்ணுவேன் என்றே கத்தினான் என்ன பண்ணுவேன் என்றே கத்தினான் எலிசா வந்தாரு எடுத்துக்கோ என்றாரு கொம்ப வெட்டி எறிஞ்சு இரும்ப மிதக்க வச்சார் கொம்ப வெட்டி எறிஞ்சு இரும்ப மிதக்க வச்சார் பாவக்குழியில கிடந்த உன்னையும் தூக்கி விடதானே பாவக்குழியில கிடந்த உன்னையும் தூக்கி விடதானே சிலுவை மரத்திலே மறித்து உயிர்த்தா பாவம் நீங்கியே நீ மோட்சம் சென்றிட சிலுவை மரத்திலே மறித்து உயிர்த்தா பாவம் நீங்கியே நீ மோட்சம் சென்றிட பாவம் நீங்கியே மோட்சம் சென்றிட பாவம் நீங்கியே மோட்சம் சென்றிட. சூப்பர், நல்ல கருத்தான பாடல். இந்த பாடல் இந்த நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் மதுரையிலேருந்து ஒரு டீம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு சுவிசேஷ பாலர் சங்கம் அவங்க தான் இதை ரெடி பண்ணாங்க. அவங்களுடைய ஊழியத்திற்காக நம்ம ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஒரு உண்மை சம்பவத்தை நாம் என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். பாடம் 5 கட்டளையிடும் தேவன். ஏன் ஆடுகளே மெர்லினா அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. நல்லா கிளாப் பண்ணிடலாம். உனக்காக சிலுவையிலே கையில ஆணி அடிக்கிறாங்க, கால்ல ஆணி அடிக்கிறாங்க. சிலுவையில் அப்படி நிப்பாட்டும் போது தொங்கிக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். அந்த வார்த்தை யாருக்காக தெரியுமா? தம்பி உனக்காக, தங்கச்சி உனக்காக, பாப்பா உனக்காக அந்த வார்த்தையை சொன்னார். உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அந்த வார்த்தையை சொன்னார். உன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு
உன் இருதயத்தை கழுவ அவர் ரத்தம் இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறது. உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்ற ஏசப்பா உன் பக்கத்தில் இருக்கிறார். ஏசப்பா உனக்கு நன்மை. ஆண்டவரே, என்னை மன்னி, என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரியும், என்னுடைய பாவத்தை மன்னிக்க உம்முடைய ரத்தத்தை சிந்தினதற்காக நன்றி. நான் ஒரு அழுக்கான இடத்திலிருந்து வந்திருக்கேன். நான் ஒரு மோசமான இடத்திலிருந்து வந்திருக்கேன். யாருமே பார்க்க கூடாத இடத்திலிருந்து நான் வந்திருக்கேன். என்னையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் அன்புள்ள தேவன், நீர் ஞானத்தின் தேவன், நீர் சீர்படுத்தும் தேவன், நீர் அக்கறையுள்ள தேவன். நான் புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே, உங்க அக்கறை என் மேல வேணும். என்னுடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். அப்படியே ஜபசிந்தையில் இருப்போம். சகோதரன் மேசாக் சார் அவங்க ஜபிப்பாங்க. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
குரூப் முதல் பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணுவாங்க. ரூபியா டீச்சர், பிரியா டீச்சர், சௌமியா டீச்சர் வாங்க. சின்ன கால்களை முடக்கி சின்ன கைகளை கூப்பி சின்ன கண்களை மூடி நான் ஜெபித்திடுவேன். தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல சாத்தியமாக்கும் தேவன். புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. பழைய குணம் போயாச்சு புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை வார்த்தை பார்வை எல்லாம் புதுசு. பழைய குணம் போயாச்சு புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை வார்த்தை பார்வை எல்லாம் புதுசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. தினசு தினசா பாவாச காட்டி மனசு மயக்க பார்க்கிறான் பிசாசு. தினசு தினசா பாவாச காட்டி மனசு மயக்க பார்க்கிறான் பிசாசு. புருஷன் ரத்தம் நான் பெற்ற பரிசு அசைய மாட்டேன் என் பக்கம் இயேசு. புருஷன் ரத்தம் நான் பெற்ற பரிசு அசைய மாட்டேன் என் பக்கம் இயேசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு இயேசு கிறிஸ்து வந்த என் மனசு. ஆண்டு இந்த விபிஎஸ் மிக சிறப்பாக நடைபெற்று தந்த தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜாவுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் எங்களுடைய அருளாட்சி திருச்சபையின் சார்பாகவும் வானவில் ஞாயிறு பள்ளியின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷத்திலும் இந்த 2026ஆம் ஆண்டில் என் தேவன் அதிசயமானவர் என்ற பாட தலைப்பை தொகுத்து வழங்கிய தமிழ்நாடு சுவிசேஷ பாடலர் சங்கம் அந்த குழுவினருக்காக கரங்களை தட்டி நான் உற்சாகப்படுத்துவோம். போன வருஷம் சரணவாரத்திலிருந்து ஒரு மகிழ்ந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருந்தான். அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு போன உடனே அவன் வேலையே பார்க்க மாட்டானாமா, சொன்னதை கேட்கவே மாட்டானாமா. போன உடனே என்ன சொன்னான், அம்மா நான் ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கணும்னு மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால என்னென்ன வேலை சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னானாமா. அப்புறம் அவங்க அம்மாட்ட, அம்மா நாடகமெல்லாம் பார்த்தா ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ முடியாது, நாடகமே பார்த்தா போய் டிவி ஆஃப் பண்ணி விட்டுருவானாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அவன் நாடகம் பார்க்க விட மாட்டேங்கிறான், நான் சொன்னதெல்லாம் டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. மகிழ்ந்தன் தம்பிக்காக நமக்கு ஒரு கை தட்டிடலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாட்டும். இது நம்ம நடத்தினால இல்லை, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்திருக்கிறார். பரிசு கொடுக்கும்படியாக இருக்கிறோம். மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இம்மட்டும் தாங்கினார் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இம்மட்டும் தாங்கினார் துதியுங்கள், அவர் கிருபை
நேசிக்கிறார். நீங்க இந்த விபிஎஸ்க்கு வந்ததுனால ஆண்டவர் செய்த அதிசயத்தை நீங்க கத்துக்கிட்டு போங்க. உங்க வாழ்க்கையிலேயும் அவர் அதிசயம் செய்ய உண்மையுள்ளவர். ஆனா நீங்க அவங்க பிள்ளையா இருக்கணும். உண்மையிலே நீங்க ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் அதிசயம் செய்ய ஆண்டவர் வல்லவர். நீங்க யாரா வேணா இருக்கலாம், இல்ல நீங்க எந்த தெய்வத்தினாலும் நீங்க வணங்கலாம். ஆனால் உண்மையாகவே நீங்க இயேசுப்பாவை நோக்கி கூப்பிடும் போது பதில் கொடுப்பார். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். உங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு கஷ்டத்தோடு உங்களை வளர்க்கிறாங்க, இந்த வெயில்ல வேலை பார்த்து உங்க அம்மா உங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. உங்க அப்பா உங்களை பார்த்துக்கிறதுக்காக எவ்வளவு பாசத்தோடு எல்லாவற்றையும் கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறாங்க. எங்க அப்பாவை ஆசீர்வதியும், எங்க அம்மாவை ஆசீர்வதியும். அவங்களுக்கு நான் கீழ்ப்படியணும். நீர் ஞானத்தை கொடுக்கிறவர், நீர் என்னை சீர்படுத்துகிறவர், என் மேல் அக்கறையாய் உள்ளவர், என்னுடைய வாழ்க்கையை சாத்தியமாக்குகிறவர், என்னை கட்டளையிட்டு ஒன்பக்கமாய் திருப்புகிறவர். இந்த 3 நாட்களும் தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்முடைய மத்தியில் இருந்ததற்காக நன்றி சொல்லி, நம்முடைய ஆசிரியர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினதை நினைத்து நன்றி சொல்லி, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நல்ல மனப்பான்மையை கொடுத்து நல்ல பரிவோடு நம்மை பாதுகாத்துக் கொண்டதை நினைத்து நன்றி சொல்லி, இந்த இடத்தை நமக்கு கொடுத்த ஸ்கூலுக்காக, உங்களை அனுப்பி கொடுத்த பெற்றோர்களுக்காக, உங்க அப்பா அம்மாவுக்காக, இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக, வேன் டிரைவருக்காக, உரிமையாளருக்காக எல்லாருக்கும் நன்றி சொல்லி நாம் இப்பொழுது ஆண்டவரிடம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். கண்களை மூடி உண்மையாகவே உங்களுடைய மனதின் மூலமாக நீங்கள் ஆண்டவரிடம் நோக்கி பார்க்கும்போது, இப்பன்னு இல்லை, எப்ப கூப்பிட்டாலும், நடுராத்திரி கூப்பிட்டாலும், பகல்ல கூப்பிட்டாலும், நீங்க சந்தோஷமா இருக்கும்போது கூப்பிட்டாலும், அழுதுட்டு இருக்கும் போது கூப்பிட்டாலும், ஆண்டவர் உங்க பேச்சை கேட்பார். உங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு அதிசயம் செய்வார். அப்படியே அமைதியா இருப்போம். சோரன் ஜான் கென்னடி அவர்கள் ஜெபிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சோரன் சாத்ராக் அவர்கள் நிறைவு ஆசீர்வாதத்தை கூடி முடிப்பார்கள். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அதிசயமானவரே, சூரிய நடுவானில் நிற்குமா, சொன்னால் நிற்குமா, அது சாத்தியமா, அப்படியும் நடக்குமா. சூரிய நடுவானில் நிற்குமா, சொன்னால் நிற்குமா, அது சாத்தியமா, அப்படியும் நடக்குமா. யோசுவ துணிச்சலாக ஜெபித்தாரே, தேவனிடம் ஜெபித்தாரே, அற்புதமாய் தேவன் பதில் அளித்தாரே, பதில் அளித்தாரே. யோசுவ துணிச்சலாக ஜெபித்தாரே, தேவனிடம் ஜெபித்தாரே, அற்புதமாய் தேவன் பதில் அளித்தாரே, பதில் அளித்தாரே. பெரிதாய் கேளு நீயும், தேவனால் கூடுமே, துணிவாய் கேளு நீயும், எல்லாமே கூடுமே. பெரிதாய் கேளு நீயும், தேவனால் கூடுமே, துணிவாய் கேளு நீயும், எல்லாமே கூடுமே. சூரியன் நடுவானில் நிற்குமே, சொன்னால் நிற்குமே, அது சாத்தியமே, கர்த்தர் சொல்ல நடக்குமே. சூரியன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்றைக்கு வந்திருக்கிறதான விடுமுறை வேதாகம பள்ளியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், அதற்காக உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.
பாப்பா உங்க பேர் என்ன? தனிஷ்கா. இந்த விபிஎஸ்க்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைல இருந்து வந்துருக்கு. உங்களுக்கு எந்த பாட்டு இந்த வருஷம் பிடிச்சிருந்துச்சு? கள்ள சாத்தான். கள்ள சாத்தானா? இந்த 3 நாள் விபிஎஸ்ல நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? பாவம் செய்யக்கூடாது. இந்த 3 நாள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு வந்தீங்களா? இந்த விபிஎஸ் தலைப்பு என்ன தெரியுமா? இந்த விபிஎஸ்ல நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? இந்த விபிஎஸ்ல இந்த எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வசனம் எல்லாம் இருந்துச்சு. என்னை தருகிறேன் நான் ஜீவ பலியாகவே, இன்றே தருகிறேன் நான் ஜீவ பலியாகவே. தோல்விகளை நான் ஒத்துக்கொண்டேன், நீரில்லாமல் ஜெயமில்லையே தேவா. தோல்விகளை நான் ஒத்துக்கொண்டேன், நீரில்லாமல் ஜெயமில்லையே. என் பாவம் போக்கும் பரிகாரி நீரே, என் பாவம் போக்கும் பரிகாரி நீரே, சுத்தமாக்கும் என் இயேசுவே, என்னை சுத்தமாக்கும் என் இயேசுவே, என்னை சுத்தமாக்கும் என் இயேசுவே. சிறுவ பனி தொடர ஆட்கள் வேண்டும் எழுந்தீரு, சற்றும் தாமதம் செய்யாதே. சிறுவர் அழிகின்றாரே, சற்றும் தாமதம் செய்யாதே. சிறுவர் அழிகின்றாரே. பிள்ளைகள் அப்பம் கேட்டிட கொடுப்பார்கள் யாருமில்லை, சற்றும் தாமதம் செய்யாதே. சிஸ்டர் ஸோ இந்த 26 விபிஎஸ் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து எங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். இன்ஸ்பெக்ஷன் என்னன்னா சபையோட மூப்பர்கள், அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கவங்க வந்து மாணவர்கள்ட்ட வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. அதாவது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, எப்படி நடந்துச்சு, உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு கேட்பாங்க. ஆனா இப்ப உள்ள குழந்தைகளுக்கு அதை பத்தி ஒரு தெளிவும் இல்லை, அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நீங்க சொல்றது உண்மைதான். முதல்ல எல்லாம் ஒரு ஸ்கூல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாடம் நடத்தினோடனே எக்ஸாம் வைப்பாங்க, அப்பதான் அதுக்கு பயம் இருக்கும் இல்லையா? ஆனா அதே மாதிரிதான் ஆவிக்கேற்ற ஒரு உலகப்புறமான படிப்புக்கே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆவிக்கேற்ற வளர்ச்சியில முதல்ல நம்ம அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அவங்க வேதாந்தத்துல எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, அதை படிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உதவியா இருக்கும். இதை நீங்க கேட்காம இருக்கிறது எங்களுக்கு மிக வருத்தம் தான். முடிந்த வரைக்கும் நீங்க அடுத்த வருடம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னும் ஆவிக்கேற்ற வளர்ச்சியில குழந்தைங்க வளருவாங்க. முதல்ல ஒரு இதன் மூலமா ஒரு 5 வசனம் என்ன செய்வாங்க அப்படின்னா மனப்பாடம் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சோ நம்ம அடுத்த வீடியோஸ்ல திருத்திக்கலாம். until then see you, bye bye. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த விபிஎஸ்ல இந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் டைமா கலந்துக்கிட்டேன். அருளாட்சி பிரதம சபையில விபிஎஸ்ல கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். நான் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கேன். ரொம்ப நாளா இங்க விபிஎஸ்ல கலந்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் இந்த வருஷம் தான் ஆண்டவர் கிருபையால கலந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சிறு பிள்ளைகள், ஆசிரியர்கள் எல்லாரும் மத்தியிலையும் ஆண்டவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருந்தது, மிக்க மகிழ்ச்சியா இருந்து வசனங்கள், பாடல்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. நானும் ஆண்டவருடைய ஊழியத்துல சில பங்கெடுப்புல நான் கலந்துக்கிட்டேன். அது ரொம்ப மிகுந்த சந்தோஷமா இருந்துச்சு. வந்த பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. கண்டிப்பா பிரதர், அடுத்த எபிஎஸ்க்கு கண்டிப்பா வாங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. அவர் முன் நீ வெட்கப்படாமல் அவர் இது கதை கத்துக்கிட்டேன், எல்லாமே கத்துக்கிட்டேன். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்தேன். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வருஷமும் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருந்தாங்க. நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். அன்புள்ள ஆண்டவரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் நாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் நாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எந்த அன்புள்ள ஆண்டவரே.
இயேசுநாதா என்றும் நான் பாட வேண்டும். நாதா என்னில் நீர் வாழ வேண்டும். என்றும் நான் பாட வேண்டும். நாதா என்னில் நீர் வாழ வேண்டும். எந்த அன்புள்ள ஆண்டவரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நாதா ஸ்தோத்திரம்